ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நேற்று தீபாவளி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வந்திருக்கிறேன். எங்களோட கொச்சிக்கடை சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். வாங்க உங்களை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க இன்றைக்கி சிவன் கோயிலை சுற்றி காட்டுறேன். எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். வாங்க. இதுதான் எங்களுடைய சிவன் கோயில். சிவன் கோயில் என்று சொன்னதுக்கு இதை பொன்னம்பலவானேஸ்வரர் கோயில் என்று சொல்லுவாங்க. இது முக்கியமாக என் லைஃப்பில் மிகவும் மிகவும் முக்கியமான கோயில். இந்த கோயிலில் தான் நாங்கள் சின்ன காலத்தில் இருந்து கும்பிட வாரதும் இங்கே தான், விளையாட வாரதும் இங்கே தான். அந்த நாளையில் பின்னுக்கெல்லாம் சுற்றி வர பெரிய புல்வெளியாக இருந்தது. நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே விளையாடி கழிக்கிறோம். நாங்கள் சின்ன காலத்தில் கோயிலுக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தேவாரமெல்லாம் படித்து விளையாடுவோம். நாங்கள் சாதாரணமாக இங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் செக்யூரிட்டியை கேட்டு மூலஸ்தானத்தை எடுக்காமல் சுற்றி வர எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு கோயிலுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் உணர்வீங்க. உங்களோட உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். நான் நம்பி வழிபட்ட கோயில். என்னை கைவிடாத சாமி. என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன்டா இந்த சாமி தான். இந்த சாமியோட அருள் தான். இங்கே சிவன் பார்வதியை தவிர ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிப்பார். என்று இளமை பருவத்திலேயா இருந்த என்ன, குழந்தை பருவத்திலேயா இருந்த என்ன, இவ்விடத்தில் வந்து நின்று தேவாரம் பாடி மனசுருக வேண்டிக் கொண்ட நாட்கள் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கேட்டதெல்லாம் கொடுத்த என் கடவுள் இது. இந்த கடவுளை ஒரு நாளும் நான் என்னால் மறக்க முடியாது. நான் எப்போ ஸ்ரீலங்கா வந்தாலும் இந்த இடத்துல வந்து நின்று ஒரு முருகண்ட பாட்டை பாடி வழிபடுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவில் நின்று அருள் பாரிக்கிறார். இதில் நின்று கை கூப்பி கும்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடந்தே தீரும். நீங்கள் அப்படியே இங்கால வந்தீங்கன்னு சொன்னால் இங்கால பிரம்மதேவர் நிற்கிறார். பிரம்மதேவரை வழிபட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான கடவுள், எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மா இருக்கிறாங்க. அவங்களை கும்பிட்டவங்களுக்கு என்றைக்குமே கெடுதல் நடந்ததே கிடையாது.
ஓகே நண்பர்களே, முழு கோயிலையும் சுற்றி காட்டிட்டேன். மூலஸ்தானம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பக்கத்தில் பாருங்கள், கொடி மரமும் இருக்குது. முழு கோயிலையும் சுற்றி காட்டிட்டேன். நான் வடிவா சாமி கும்பிட்டேன். நீங்களும் கும்பிட்டுருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். சிவபெருமாண்ட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.